அண்மை செய்தியை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். சுரங்க முறைகேடு வழக்கில் அமலாக்கத்துறை அதிகாரிகளால் ஜார்க்கண்ட் முதலமைச்சர் ஹேமந்த் சோரன் தற்பொழுது கைது செய்யப்பட்டிருக்கிறார். அதை நாம் அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். ராஞ்சியில் இருக்கக்கூடிய அவரது இல்லத்தில் நடைபெற்ற 6 மணி நேர விசாரணைக்கு பின்னர் அமலாக்கத்துறை அதிகாரிகள் ஜார்க்கண்ட் முதலமைச்சர் ஹேமந்த் சோரனை தற்பொழுது கைது செய்திருக்கிறார்கள். அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நந்தினி வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் நந்தினி, கூடுதல் விவரங்கள். வணக்கம் அருணேஷ். ஜார்க்கண்ட் முதலமைச்சர் ஹேமந்த் சோரன் தற்போது அமலாக்கத்துறை அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டிருக்கிறார். தொடர் விசாரணைக்கு பிறகு முதலமைச்சர் ஹேமந்த் சோரன் கைது செய்யப்பட்டிருக்கிறார். ஜார்க்கண்ட் மாநிலத்தின் முதலமைச்சராக சாம்பியா சோரன் பொறுப்பேற்பார் எனவும் தகவல் என்பது வெளியாகியிருக்கிறது. பட்டதாக கோரி ராஞ்சியில் இருக்கக்கூடிய அவரது இல்லத்தில் சுமார் 6 மணி நேரத்திற்கும் மேலாக அமலாக்கத்துறை அதிகாரிகள் தொடர் சோதனை மேற்கொண்டனர். ஜார்க்கண்ட் முதலமைச்சர் ஹேமந்த் சோரனிடம் ராஞ்சியில் இருக்கக்கூடிய அவரது இல்லத்தில் அமலாக்கத்துறை தொடர்ச்சியாக சோதனை மேற்கொண்டனர். சட்டவிரோத பண பரிவர்த்தனை மற்றும் சுரங்க ஒதுக்கீடு ஊழல் முறைகேடு தொடர்பாக அமலாக்கத்துறை அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டனர். இந்த பார்த்தோம் என்றால் ஜார்க்கண்ட் மாநில காவல்துறை பொறுத்தவரையில் முதல் தகவல் அறிக்கையும் பதிவு செய்திருந்தது. தரப்பில் புகார் மனுவும் அளிக்கப்பட்டது. அதில் டெல்லியில் இருக்கக்கூடிய ஹேமந்த் சோரனுக்கு சொந்தமான இல்லத்தில் அமலாக்கத்துறையினர் சட்டவிரோதமாக சோதனை நடத்தி ஹேமந்த் சோரனுக்கு சொந்தமான பொருட்களை எடுத்து சென்றதாக கூறி புகார் என்பதும் அளிக்கப்பட்டது. மட்டுமல்லாமல் ஜார்க்கண்ட் போலீசார் அமலாக்கத்துறை அதிகாரிகளுக்கு எதிராக முதல் தகவல் அறிக்கையை பதிவு செய்துள்ளதாகவும் அந்த புகாரில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. அமலாக்கத்துறை அதிகாரிகள் ஜார்க்கண்ட் மாநில முதலமைச்சர் ஹேமந்த் சோரனிடம் தொடர்ச்சியாக 6 மணி நேரத்திற்கும் மேலாக விசாரணை நடத்திய நிலையில் தற்போது அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். புதிய முதலமைச்சராக சாம்பியா சோரன் பொறுப்பேற்பார் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கட்சி எம்எல்ஏக்கள் ஆளுநர் மாளிகைக்கு தற்போது விரைந்திருக்கக்கூடிய நிலையில் அந்த காட்சியும் நம்மால் பார்க்க முடிகிறது. அந்த வகையில் பார்த்தோம் என்றால் ஜார்க்கண்ட் மாநில முதலமைச்சர் ஹேமந்த் சோரன் தற்போது அமலாக்கத்துறை அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் அந்த பகுதி முழுவதும் பரபரப்பாகவே காட்சியிருக்கிறது. தொடர் விசாரணைக்கு பிறகாக முதலமைச்சர் ஹேமந்த் சோரனை அமலாக்கத்துறை அதிகாரிகள் கைது செய்திருக்கிறார்கள். நில தொடர்பாக பல்வேறு புகார்கள் பெறப்பட்ட நிலையில் தொடர்ச்சியாக கிடுக்குப்பிடி விசாரணையும் அமலாக்கத்துறை அதிகாரிகளால் ஹேமந்த் சோரனிடம் நடத்தப்பட்டது. பல்வேறு முறைகேடுகள் உறுதி செய்யப்பட்ட நிலையில் தான் தற்போது அமலாக்கத்துறை அதிகாரிகள் ஹேமந்த் சோரனை கைது செய்திருக்கிறார்கள். ஜார்க்கண்ட் மாநில முதலமைச்சராக சாம்பியா சோரன் பொறுப்பேற்பார் எனவும் தகவல் என்பது வெளியாகியிருக்கிறது. இந்த நிலையில் தான் சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆளுநர் மாளிகைக்கு விரைந்திருக்கக்கூடிய நிலையில் அது குறித்தான தகவல் என்பது அவர் எப்போது பொறுப்பேற்கிறார் என்பது குறித்தான தகவல் என்பது விரைவில் வெளியாகும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. நந்தினி, ஜார்க்கண்ட் முதலமைச்சர் ஹேமந்த் சோரன் கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில அவருடைய ஆதரவாளர்கள் எந்த அளவுக்கு கொந்தளிப்பாக இருக்கிறார்கள், அவர்களை கட்டுப்படுத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் எந்த அளவுக்கு செய்யப்பட்டிருக்கு, அடுத்த கட்டமா சாம்பியா சோரன் எப்பொழுது முதலமைச்சராக பதவி ஏற்பார், அது குறித்தான தகவல் எப்பொழுது அதிகாரப்பூர்வமாக தெரிவிக்கப்படும், விவரங்கள்? நிச்சயமாக ஜார்க்கண்ட் மாநில முதலமைச்சராக இருக்கக்கூடிய ஹேமந்த் சோரன் அமலாக்கத்துறை அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டிருக்கிறார். தொடர் விசாரணைக்கு பிறகு அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இருந்தபோதிலும் ஜார்க்கண்ட் மாநிலம் முழுவதுமாகவே பரபரப்பான ஒரு சூழல் தான் நிலவி வருகிறது. அவருடைய ஆதரவாளர்கள் தொடர்ச்சியாக அங்கு கோஷங்கள் எழுப்பி வரக்கூடிய காட்சிகளும் நம்மால் பார்க்க முடிகிறது. அது பார்த்தோம் என்றால் JAM கட்சியை சார்ந்தவர்கள் ஆளுநர் மாளிகைக்கு விரைந்திருக்கிறார்கள். சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆளுநர் மாளிகைக்கு விரைந்திருக்கிறார்கள். அடுத்த கட்ட நடவடிக்கை தொடர்பாக அக்கட்சியினர் ஆலோசித்து முடிவு செய்வார்கள் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் ஆளுநர் மாளிகையில் இருந்து அந்த பொறுப்பேற்கக்கூடிய அந்த தேதி, புதிய முதலமைச்சர் பொறுப்பேற்கும் தேதி என்பது விரைவில் வெளியாகும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. அந்த வகையில் தான் ஜார்க்கண்ட் மாநிலத்தின் புதிய முதலமைச்சராக சாம்பியா சோரன் விரைவில் பொறுப்பேற்பார் என்ற ஒரு தகவலும் தற்போது வெளியாகியிருக்கிறது. நில தொடர்பாக தான் இந்த விசாரணை என்பது அவரிடம் மேற்கொள்ளப்பட்டது. தொடர்ச்சியாக ராஞ்சியில் இருக்கக்கூடிய அவரது இல்லத்தில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் 6 மணி நேரம் தொடர்ச்சியாக விசாரணை நடத்தியதோடு பல்வேறு கேள்விகளை அவர்கள் முன் வைத்தார்கள் எனவும் தகவல் என்பது வெளியாகியிருக்கிறது. இருந்தபோதிலும் பல்வேறு முறைகேடு புகார்கள் தான் தற்போது ஜார்க்கண்ட் மாநில முதலமைச்சராக இருக்கக்கூடிய ஹேமந்த் சோரன் கைது செய்யப்பட்டிருக்கிறார். தொடர்ச்சியாக அவருடைய ஆதரவாளர்கள் அடுத்த கட்ட நடவடிக்கை என்பது தொடர்பான தீவிர ஆலோசனையில் ஈடுபட்டு வருகிறார்கள். JAM
சார்ந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆளுநர் மாளிகைக்கும் சென்றிருக்கிறார்கள். எனவே அடுத்த கட்ட நகர்வை பொறுத்தவரையில் பார்த்தோம் என்றால் மிகவும் பரபரப்பாக இருக்கக்கூடிய நிலையில்தான் ஜார்க்கண்ட் மாநிலம் முழுவதும் பாதுகாப்பு ஏற்பாடுகள் என்பது தீவிரப்படுத்தப்பட்டிருக்கிறது. பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படாத வகையில் அனைத்து பணிகளையும் காவல்துறை தரப்பில் முடக்கி விடுக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று ஏதேனும் பிரச்சனை எழக்கூடும் என்பதை கருத்தில் கொண்டு காவல் பாதுகாப்பு என்பது கூடுதலாகவே அப்பகுதியில் போடப்பட்டிருக்கக்கூடிய காட்சிகள் நம்மால் பார்க்க முடிகிறது. அந்த வகையில் பார்த்தோம் என்றால் புதிய முதலமைச்சராக சாம்பேல் சோரன் விரைவில் பொறுப்பேற்பார் எனவும் அது குறித்தான அதிகாரப்பூர்வ தகவல் என்பது ஆளுநர் மாளிகை தரப்பில் விரைவில் வெளியாகும் என்ற ஒரு தகவலும் தற்போது வெளியாகியுள்ளது. விரிவான தகவலுக்கு நன்றி நந்தினி.